16 வருட தீரா பகைக்கு எந்த பாவமும் அறியாத தனது 5 வயது மகனை பறிகொடுத்து விட்டு தாய் கதறி எழும் காட்சிகள்தான் இவை. நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அடுத்து மூலச்சி கிராமத்தை சேர்ந்தவர் காளிமுத்து. விவசாய வேலை பார்த்து வந்த இவருக்கு மனைவியும் 3 மகன்களும் இருந்தனர். சம்பவத்தன்று மாலை தனது 2 மகன்களுடன் பைக்கில் சென்ற போது அதிவேகத்தில் வந்த அம்பாசிடர் கார் ஒன்று நேருக்கு நேராக மோதியது. இதில் காளிமுத்துவும் அவரது 2 மகன்களும் முள்காற்றுக்குள் தூக்கி வீசப்பட்டனர். காளிமுத்து சுதாரித்து எழுந்திருப்பதற்குள் காரில் இருந்தும் உடன் வந்த ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இருந்தும் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் இறங்கிய கும்பல் அவரை சர்ர மாரியாக வெட்டியது. உடலில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் விழுந்த வெட்டு காயங்களால் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே காளிமுத்து உயிரிழந்தார். காளிமுத்துவின் தலையை தனியாக வெட்டி கையில் எடுத்த கும்பல் அருகில் முட்செடிகளுக்குள் கிடந்த அவரது 15 வயது மகன் சின்னராஜுவின் கால் மீது அரிவாள் மடங்கால் அடித்து எலும்புகளை உடைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் காளிமுத்துவின் தலையை கடை வீதியில் குறிப்பிட்ட இடத்தில் வீசிவிட்டு அந்த கொடூர கொலை கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உறவினர்கள் காளிமுத்து கொலை செய்யப்பட்டதை கண்டு கதறி அழுதனர். கார் மோதிய வேகத்தில் வாயை பிளந்தவாறே உயிரிழந்து கிடந்த காளிமுத்துவின் 5 வயது மகன் உடலை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு அவரது மனைவி அழக்கூட முடியாமல் விக்கித்து அமர்ந்திருந்தார். காளிமுத்துவின் உடலையும் தலையையும் மீட்ட போலீசார் அந்த சிறுவனின் உடலையும் மீட்டு பிணக்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். அப்போதுதான் தாய் கதறி அழுதார். கால் எலும்பு முறிந்து கிடந்த சிறுவன் சின்னராஜை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணையை முன்னெடுத்த போலீசார் தெரிவித்த தகவல்கள் இரத்த சரித்திரம் சினிமாவை மிஞ்சும் வகையில் இருந்தது. கடந்த 2008ஆம் ஆண்டு காளிமுத்துவின் உறவினர் சுப்பிரமணி என்பவரை கலர் குடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் பெருமாள் பாண்டியன் என்பவர் வெட்டிக் கொன்றதாக கூறப்படுகிறது. சுப்பிரமணியின் கொலைக்கு பழிக்கு பழியாக கடந்த 2010ஆம் ஆண்டு காரை வைத்து பைக்கில் சென்ற பெருமாள் பாண்டியன் மீது மோதி கீழே விடச் செய்த மர்ம கும்பல் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது. இந்த கொலை வழக்கில் காளிமுத்து, பாப்பநாசம், பெருமாள் குமார் உள்ளிட்டோர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக நிபந்தனை ஜாமீன் பெற்று சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் கையெழுத்திடச் சென்று திரும்பிய போது பாப்பநாசம், பெருமாள் ஆகிய இருவரையும் மர்ம கும்பல் ஒன்று கொலை செய்தது. பின்னர் சில வருடங்கள் கழித்து குமார் என்பவரும் கொல்லப்பட்டார். அடுத்தடுத்து கொலைகள் தொடர்ந்ததால் கடந்த 2021ஆம் ஆண்டு இனி இதுபோன்ற சம்பவங்கள் வேண்டாம் என்று பெருமாள் பாண்டியன் தரப்பை சந்தித்து காளிமுத்து தரப்பு சமரசம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் பெருமாள் பாண்டியன் கொலை சம்பவத்தில் காளிமுத்துதான் மூளையாக செயல்பட்டதாக கூறப்பட்டதால் அவரை கொலை செய்வதில் பெருமாள் பாண்டியனின் மகன்கள் குறியாக இருந்திருக்கிறார்கள். சமாதானமாக செல்வது போல நடித்து காளிமுத்துவை சுதந்திரமாக சுற்ற விட்டிருக்கிறார்கள். சாதாரணமாக காளிமுத்து 10 பேரை எதிர்கொள்ளும் உடலமைப்பு கொண்டவர் என்பதால் அவரை கொலை செய்ய சம்பவத்தன்று கார், ஆட்டோ மற்றும் பைக்குகளில் 20 பேர் கும்பல் வந்ததாக கூறப்படுகிறது. தனது பைக்கின் முன்பக்கம் இளைய மகனையும் பின்னால் மூத்த மகனையும் வைத்துக்கொண்டு பைக்கை ஓட்டிச் சென்ற காளிமுத்து மீது திட்டமிட்டபடி காரால் பயங்கரமாக மோதி அவரை நிலைகுலைய செய்திருக்கிறார்கள். அவர் சுதாரிப்பதற்குள் சர்ர மாரியாக வெட்டி கொலை செய்ததாகவும்
காளிமுத்துவின் தலையை தனியாக அறுத்து எடுத்துச் சென்று பெருமாள் பாண்டியன் கொல்லப்பட்ட இடத்தில் வீசிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கொலையாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும், கையில் அரிவாள் உள்ளிட்ட கத்திகளுடன் தலைமறைவாகி இருப்பதால் அவர்களை பிடிக்கச் செல்லும் போலீசார் கையில் துப்பாக்கியுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் தளவாய், நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.